கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறையில் பாஜக நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மகனை குறித்து மட்டுமே கவலைப்படுவதாக குற்றம் சாட்டினார். Mr. Stalin is bothered about only his SON son. விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி சட்டமன்ற தொகுதியில் நரிக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு பரப்புரை செய்தார். தொடர்ந்து பூலாங்கால் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், இஸ்லாமிய சகோதரர்களும் பிற சமூகத்து உடன்பிறப்புகளும் மாமன் மச்சான் உறவோடு பழகி வருவதாக தெரிவித்தார். நம்முடைய சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும், அண்டையிலே இருக்கக்கூடிய நம்முடைய வேறு சமுதாயங்களாக இருந்தாலும் மாமன் மைத்துனர் என்கின்ற உறவைத்தான் நாம் ஆண்டாண்டு காலமாக பேணி பாதுகாத்து வந்திருக்கிறோம். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நல்லம்பள்ளி மற்றும் சிபாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது தருமபுரி மக்களின் இடப்பெயர்ச்சியை தடுக்க புதிய தொழிற்சாலைகள் கொண்டுவரப்படும் என்று உறுதியளித்தார். பாதி பேரு லட்சக்கணக்கான குடும்ப உறுப்பினர்கள் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தருமபுரிக்கு கொண்டு வர வேண்டும். அவங்க தருமபுரியில அவங்க ஊர் சொந்த மண்ணில் வேலை செய்ய வேண்டும் என்றால் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமாரை ஆதரித்து காலப்பட்டி பகுதியில் நடிகர் மற்றும் இயக்குனர் ரவி மரியா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒவ்வொரு பெண்களுக்கும் குலவிளக்கு திட்டத்திற்கு எவ்வளவு கொடுக்க போறாரு ஒண்ணுமே தெரியல. வாக்குறுதி சொல்லி ஒரு மாசம் ஆச்சு, இன்னும் சென்றடையில. நோட்டீஸ் தான் கொடுத்தீங்களா? 2000 ரூபாய் சொல்லுங்க. ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் சீதக்காதி நகர் மற்றும் பால்கரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தஞ்சாவூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் சுயேட்சையாக களமிறங்கியுள்ள முன்னாள் பாஜக துணைத் தலைவர் முரளிதரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது நியூஸ் 18ற்கு பேட்டியளித்தவர் மீண்டும் பாஜகவில் இணைவது குறித்து தேர்தலுக்கு பிறகு அறிவிப்பதாக கூறினார். டெல்லியிலிருந்து என்னுடைய பெயர், என்னுடைய நம்பர் இன்னும் நீக்கப்படவில்லை. அப்போ எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது பரிசீலனைக்கு. இந்த முடிவுகள்லாம் என்னுடைய தேர்தலுக்கு பின்னாடி தான் நான் சொல்ல முடியும். கடன் அதிகரித்துள்ளது குறித்து முதலமைச்சர் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என நடிகர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். இந்த 5 ஆண்டுகளில் 10.7 லட்சம் கோடி கடன் தமிழகத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மிகைப்பட்ட 5 லட்சம் கோடியை எங்கு செலவழித்தார்கள், எப்படி செலவழித்தார்கள், யாருக்காக செலவழித்தார்கள், எந்த திட்டத்திற்காக செலவழித்தார்கள் என்பதை அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 1.5 லட்சம் பணியிடங்களை இளைஞர்களுக்கு வழங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என கூறும் முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டுகளாக ஏன் வழங்கவில்லை என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை விந்தியா கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெய் வினோத்தை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். அவர் ஆட்சிக்கு வந்தா 1.5 லட்சம் பேருக்கு, இளைஞர்களுக்கு காலியா இருக்கிற அரசு வேலையை கொடுத்து சந்தோஷப்படுத்துவாரா? 5 வருஷமா ஸ்டாலின் தானே ஆட்சியில இருந்தாரு. அப்ப கொடுத்திருக்கலாம் இல்ல காலியா இருக்கிற இடங்களுக்கு, ஆனா தரல. பழனி தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் நடிகை ரோகிணி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மக்கள் நல திட்டங்கள் தொடர ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எத்தனையோ பெண்களை அங்கே மேடை ஏற்றி அழைக்க பார்த்தார் நமது முதலமைச்சர் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் தொடர்வதுதானே ரொம்ப நல்லா இருக்க போகுது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். பெண்கள் சாலையின் இருபுறமும் நின்று கூடை கூடையாக மலர்களை தூவியும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர்.